வணக்கம். பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யலாம், செய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமையின் சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமையானது செவ்வாய் பகவானுக்கு உரிய சிறப்பான நாள். மேலும் மங்களகாரகன்னு போற்றப்படக்கூடியது செவ்வாய் கிரகம். முருகப்பெருமானுக்கும் அம்மனுக்கும் மிகச்சிறந்த நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமை தான். செவ்வாய் கிரகத்திற்கு மங்களன், பூமிகாரகன் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களும் இருக்குது. அதன் பெயரிலேயே மங்களம் இருக்கிறதுனால அந்த நாளில் ஆரம்பிக்கிற செயல்கள் சுபமாக நிறைவேறும். மேலும் ஒருவருக்கு சொந்த வீடு அமையும் பாக்கியம் வேண்டும் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருத்தல் அவசியம். முருகப்பெருமானையும் செவ்வாயையும் வழிபாடு செய்து செவ்வாயில் மங்கள பொருட்கள் வாங்கினால் பல மடங்கு பெருகும். மேலும் அனைத்து சிறப்புகளும் நம் வீட்டை தேடி வரும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்த நல்ல காரியங்களை செய்வதற்குமோ ஆரம்பிப்பதற்கோ உகந்த நாள் இல்லைன்னு பலரும் நினைக்கிறாங்க. இது முற்றிலும் தவறான கருத்து. ஆனால் தெய்வத்துக்கு உகந்த இந்த நாளில் செய்யப்படுற அனைத்து நல்ல காரியங்களும் ஜெயமளிக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த செவ்வாய்க்கிழமைகளில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட சாஸ்திரத்தின்படி செவ்வாய் கிரகத்தை மங்களகாரகன்னு சொல்கிறாங்க. ஆகையால் செவ்வாய்க்கிழமை அன்று மங்கள காரியங்களை ஆற்றுவதற்கு மிகச்சிறந்த நாளாக இருக்குது. கேரளாவில் இன்னுமே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு திருமணம் செய்வாங்க. செவ்வாய்க்கிழமைகளில் எவர் ஒருவர் மௌன விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு செவ்வாய் பகவானின் பரிபூரண அருள் கிடைக்கும்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய வீடு கட்ட நினைக்கிறவங்க அதற்கான திட்டத்தை இந்த செவ்வாய்க்கிழமைகளில் மேற்கொள்ளலாம். ஜோதிடத்தில் ஒருவர் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருப்பின் மட்டுமே அது சாத்தியம். கடன் வாங்கியவங்க அந்த கடனை திருப்பி தரும்போது செவ்வாய்க்கிழமை அன்று திருப்பி தந்தாங்கன்னா விரைவில் கடன் தீரும்னு சொல்லுவாங்க. மேலும் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உண்டாகாதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா, கண்டிப்பாக அசைவ உணவை தவிர்க்கணும். ஏன்னா நமது உடம்பில் இருக்கும் சிவப்பு நிற ரத்தமே செவ்வாய் பகவானின் நிறம் அப்படிங்கிறதுனால ரத்த சம்பந்தமான எந்த விஷயங்களையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை அசைவ உணவு சாப்பிடும்போது வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்னு வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நமது உடம்பில் இருக்கிற முடிகளை திருத்தம் செய்தல், நகம் வெட்டுதல், ஷேவ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்திட வேண்டும். அதே மாதிரி செல்வத்தின் அதிபதியான லட்சுமி அம்பாளுக்கு விசேஷமான நாளாக செவ்வாய்க்கிழமை இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் அசுப காரியங்களுக்கு செலவு செய்கிறது, அனாவசிய செலவு செய்கிறது, இந்த மாதிரி வீண் செலவுகளையும் தேவையற்ற செலவுகளையும் கண்டிப்பாக தவிர்க்கணும். இந்த நாளில் வீட்டில் உள்ள பொருட்களை வெளியில் தூக்கி எறியக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது லட்சுமி வீட்டிலிருந்து வெளியேறிடுவாங்கன்னு நம்பப்படுது. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானையும் அம்மனையும் வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.